திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி மாறக்கூடிய குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 5 ராசிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தை வாரி வழங்க போறார். அதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு துலாம், தனுசு, கும்பம், ரிஷபம் மற்றும் சிம்மம் இந்த 5 ராசிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும், மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு மத்தியமமான ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படிங்கிறது உண்மை. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் முழுக்க முழுக்க அவர் ஒரு சுப கிரகம். யாருக்கும் பெரிய அளவுக்கு கெடுதலை செய்வதில்லை. 6ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல மறைந்தாலும் கூட ஒரு பிரச்சனைகளை கொடுத்து பின்பு நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கறத உண்மையை தவிர, குருவை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி ஆகிறாரு அப்படின்னாலே அதீத நன்மைகளை தான் நமக்கு தரப்போகிறார் அப்படிங்கறத நம்ம மனசுல நினைச்சுக்கணும். அடுத்தது பாருங்க, மிதுன ராசிக்கு மட்டும் என்ன பண்ணுவாருன்னா, உங்க ராசிக்குள்ள வரும் பொழுது உங்களுடைய கெட்டது எல்லாத்தையுமே விலக்கி, கெட்ட சேர்க்கைகள், கெட்ட நண்பர்கள், கெட்ட தொடர்புகள் எல்லாத்தையுமே விலக்கி உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே பெற்றுக் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த குரு பயிற்சியினுடைய முழு பலன் ஆகும். அதே போல குரு ஒரு இடத்துக்கு மாறும் பொழுது அந்த வீட்டினுடைய அந்த கிரக நிலைகள், அது மட்டும் இல்லாம அந்த துறைகள் எல்லாமே புகழடையும், பெயர் வாங்கும். அதே போல அதுல கூடிய திறமைகள் மூலமாக பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் அப்படிங்கறத பாத்துக்கலாம். ஜாதகத்துல உங்க ஜாதகம் எப்படி வேணா இருந்துட்டு போகலாம், என்ன தசாபுத்திகள் வேணா நடக்கலாம், என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட குரு மிதுன ராசிக்கு வரும் பொழுது புதன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பிரபலம் அடைவீங்க அப்படிங்கறத உண்மை. அது நான் என்னென்ன துறைகள்னு சொல்றேன், அந்த துறைகள்ல நீங்க இருக்கீங்களா அப்படிங்கறத பாருங்க. அதுல கல்வித்துறை, ஸ்கூல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இன்ஸ்டிடியூட் சம்பந்தப்பட்டது, காலேஜ் சம்பந்தப்பட்ட கல்வித்துறைகள் அனைத்துமே பிரபலமாகும். தபால் துறை, தகவல் தொடர்பு துறைகள், சுற்றுலாத்துறை, போக்குவரத்து துறை, கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள், பினான்ஸ் சம்பந்தப்பட்டது, ஐடி துறை சம்பந்தப்பட்டது, புதிய புதிய கண்டுபிடிப்புகள் சம்பந்தப்பட்டது, ஜோதிடம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, கலைகள் சம்பந்தப்பட்டது, அதிலே கலைகளிலும் முக்கியமானது நகைச்சுவைகள் சம்பந்தப்பட்டது, திருநங்கைகள் சம்பந்தப்பட்டது. இது எல்லா துறையிலும் இருக்கக்கூடியவர்களும் பிரபலம் ஆவாங்க. அதே போல இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய வீட்லையும் சுப நிகழ்ச்சிகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், நீங்க என்னெல்லாம் சக்சஸ் பண்ணணும், டிரான்ஸ்பர் ஆகணும், என்ன மாதிரி நீங்க உங்களுக்கு சாதகமான ஒரு நற்பலன்கள் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். இது குறிப்பிட்டு துலாம், தனுசு, கும்பம், ரிஷபம், சிம்மம் அப்படின்னு இருக்கக்கூடிய ராசிகளாக இருந்தால் இன்னும் நான் சொல்வதை விட மிகுந்த நற்பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அடுத்தது இது சார்ந்த துறைகள் மட்டும் இல்லாம இந்த ராசியில் இருக்கக்கூடிய உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். உங்க ராசியில நான் சொன்ன 5 கட்டத்திற்குள்ள எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களுக்கு உண்டான வளர்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும். அது நான் என்னென்ன அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். இப்போ முதல்ல குரு ஒரு இடத்தில் இருந்தால் என்ன பலன்களை கொடுப்பார், அவர்களுடைய பார்வைக்கு என்ன பலன் அப்படிங்கிறதை பார்க்கலாம். அடுத்தது அந்த கிரக நிலைகளுக்கு என்ன பலன் அப்படிங்கிறதை பார்க்கலாம். நாம எல்லாரும் கேட்டதற்கு இணங்க பரிகார வகுப்பு அப்படிங்கறத நம்ம ஒன்று எடுத்துட்டு இருக்கிறோம். அது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கிறோம். இது ரொம்ப எளிமையான விஷயங்கள், பொதுவான பரிகாரங்களாக, வழிபாடுகளாக இல்லாம அனைத்துமே கோவில் வழிபாடுகள், நீங்களே செய்து கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான பரிகார வகுப்பு இது. இதுல 60க்கும் மேற்பட்ட நீங்களே தெரிந்து கொண்டு எளிமையாக செய்யக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். இது ஜோதிடர்களுக்கு உண்டான சூட்சமமான பரிகார வகுப்பு. இதை நான் இப்போ உங்களுக்கு தரப்போற விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப நாம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி மூலமாக என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். கும்ப ராசிக்குண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம். கும்ப ராசிக்கு 7.5 சனினால இந்த ஜென்ம சனி அதுலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப பாடாப்படுத்தி எடுத்திருக்கும். ஒரு மருந்து மாதிரி குரு வரப்போகிறார். ஏன் அப்படின்னா உங்க சனி பகவான் உங்க ராசியிலிருந்து மீன ராசிக்கு போயிடுவார். அப்ப கரெக்டா குரு உங்க ராசியை பார்ப்பார். அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 5ஆம் வீட்டை பாக்குறாரு. இது கும்ப ராசிக்கும் எடுத்துக்கலாம், கும்ப லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம். அப்போ 5இல் குரு வரக்கூடிய காலகட்டங்கள்ல பெரும் பணம் வரும், தெய்வ அனுகிரகம் கிடைக்கும், நிறைய பேரினுடைய நல்ல தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். குரு ராசியை பார்த்தால் நல்ல நண்பர்கள், நல்ல மனிதர்களுடைய தொடர்பு, ஸ்பிரிச்சுவல் லைன்ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல சக்சஸ் கொடுப்பது, தெய்வ அனுகிரகம், கூடவே தெய்வங்கள் இருந்து காப்பாத்தும் அப்படிங்கறதா இந்த 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதுக்கு உண்டான பலன். 2வது 5ஆம் இடங்கிறது குலதெய்வம்னு சொல்றோம். அப்ப குலதெய்வம் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு உதவி செய்யும், குலதெய்வம் இந்த வருடம் முழுவதும் உங்க கூட இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம எடுத்துக்கலாம்.
இந்த ஏழரை சனி மூலமாக நிறைய இழந்திருந்தாலும் கூட இந்த இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு 5ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது, இரண்டுங்கிறதா பண வரவு, 2ஆம் இடம் தான் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி. அப்போ ஒருத்தர் பொருளாதாரம் பணம் இருந்தாலும் ஒரு நிம்மதி இருக்கும் இல்லையா? அப்ப அவர் 5ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் பண வரவு, பொருளாதார வளர்ச்சி உண்டு. அப்ப அவரே 11ஆம் அதிபதியாகி 5க்கு வரும் பொழுது அதீத லாபங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு அதீத லாபங்கள், மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது, இந்த வருடம் தங்கம் சேருவது, நகை சேருவது, அதே போல பாத்துட்டீங்கன்னா வெள்ளி சேருவது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பொருள் வாங்குவது, இதெல்லாமே நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இது இந்த அதிபதிகள் இந்த இடத்துல இருந்தால் நடக்கக்கூடிய பலன் நம்ம சொல்றோம். அடுத்தது குரு பாருங்க, உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்ப்பாரு, உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு, லக்னத்தை பார்ப்பாரு, அடுத்தது 9ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அப்போ 9, 11 தொடர்பு ஏற்பட்டாலே எது மாதிரி இருக்குங்க? பூர்வீக சொத்து மூலமாக லாபங்கள் கிடைப்பது. இது போல இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு இந்த குரு மூலமாக நல்ல லாபத்தையும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பை தான் இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார். அடுத்தது பாருங்க, உங்களுடைய ராசிக்கு இதெல்லாமே ஒரு பொதுவா கொடுத்தாலும் கூட இப்ப நான் சொல்லக்கூடியதுபடி இந்த சார்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல உங்க ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னு பாருங்க. அது ரீதியாக உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ முதல்ல சனி பகவான், இந்த சனி பகவான் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல எங்க இருந்தாலும் சரி, பெயர், புகழ், மதிப்பு, ஒரு இடமாற்றம், ஒரு ப்ரமோஷன் கிடைப்பது, ஒரு டிரான்ஸ்பர் கிடைப்பது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். இத்தனை நாள் உங்களுக்கு ஏழரை சனிலாம் அவமானப்படுத்தி இருப்பாங்க, அசிங்கப்படுத்தி இருப்பாங்க, தலை குஞ்சிருப்பீங்க. ஆனால் சனி குருவை பார்க்கக்கூடிய காலகட்டத்தை பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லுவோம். ஆனா உங்களுக்கு சனி லக்னாதிபதியாக இருக்கிறதுனால பெயர் புகழை கொடுக்காம போகவே மாட்டார். அப்ப அவரே உங்களுக்கு 12ஆம் அதிபதியும் ஆகிறதுனால உங்களுக்கு பயணத்தின் மூலமாக பணவரவு, நன்மைகள், கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள், அதே போல 12ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தீர்த்த யாத்திரை சொல்றோம். அப்ப தீர்த்த யாத்திரை செய்வது, கோவில் கட்டுமான பணிக்கு உதவுவது, இது போல விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க செவ்வாய். இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 3 மற்றும் 10ஆம் அதிபதி. இவரை குரு பார்த்தால், குரு செவ்வாயை பார்த்தால் பொதுவா சொல்லக்கூடிய பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா குரு மங்கள யோகம், வீடு மனை சொத்து சுகங்கள் வாங்குவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, உயர் பதவிகள் கிடைப்பது, சூப்பர்வைசிங் பண்றதுக்கு உண்டான அமைப்பு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடமாற்றம் பண்றது, ஒரு ஸ்டேஜ் ஒரு படி அதிகமா வர்றது, இதெல்லாமே குரு செவ்வாயை பார்த்தால் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இது பொதுவா நடக்கும். அதே போல உங்க ராசிக்கு அவர் 3 மற்றும் 10ஆம் அதிபதி ஆகிறதுனால நிச்சயமாக காரியங்கள் கைகூடி வருவது, நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது, அதே போல அவரே உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் மட்டும் கிடையாது, கர்மாவை சொல்லக்கூடியது. உங்க முற்பிறவியினுடைய கர்ம மூட்டை என்ன அப்படிங்கறத பார்க்கறதா அந்த 10ஆம் இடமும் 10ஆம் இடத்து அதிபதியும். அப்ப அவர் செவ்வாயா இருக்கிறதுனால உங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இந்த தோஷங்கள் இருக்குங்க, இந்த மாதிரி நீங்க நிறைய விஷயங்கள் இருக்குது, இந்த பரிகாரம் பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டு போறீங்களா? இந்த காலகட்டங்கள்ல செவ்வாயை குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்க போய் வழிபாடோ பரிகாரங்களோ பண்ணீங்கன்னா நிச்சயமாக அது பழிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் அதீத நன்மைகளையும், உங்களுடைய பாவங்கள் விலகி அது யோகமாக மாறுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழிலையும் சொல்றதுனால தொழில நல்ல லாபங்கள், புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள், ஒரு தொழில் மாற்றங்கள், தொழில்ல புதிய நண்பர்களுடைய தொடர்பு, புதிய கிளைகள் ஏற்படுத்திக் கொள்வது, தொழில்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை. அடுத்தது சுக்கிரன். இந்த சுக்கிரன் யார்? உங்க ராசிக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதி. தாய் மற்றும் தந்தை இவங்க இருவருமே உங்களுக்கு சுக்கிரன் தான் கொடுக்க போகிறார். அப்போ பொதுவா பாருங்க, குரு சுக்கிரனை பார்த்தால், குரு சுக்கிரனை ஜாதகத்துல பார்த்தாலே கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவோம். சேர்க்கையோ பார்வையோ கண்டிப்பாக இந்த பிறவில அவங்களுக்கு பணத்துக்கு குறைவே இருக்காது. தெய்வ கடாட்சம் உள்ளவங்க, லட்சுமி கடாட்சம் உள்ளவங்க, லக்ஸரியா வாழக்கூடியவங்க, எங்க போனாலும் பெயர் புகழோட இருப்பாங்க. விழுந்தாலும் கூட உடனே எழுந்து வரக்கூடிய தன்மை இந்த குரு சுக்கிரனை பார்த்தால் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு பொதுவா ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட ஜாதகத்துல உங்களுக்கு குரு இந்த காலகட்டங்களை பார்த்து விட்டால் நிச்சயமாக தாயினுடைய சொத்துக்கள், தந்தை சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள், அவர்கள் மூலமாக வரக்கூடிய உதவிகள், நன்மைகள் இதெல்லாமே கிடைக்கும். வீடு, சொத்துக்கள், வண்டி வாகன யோகங்கள், தனிப்பட்ட முறையில் நீங்க வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள், நல்ல ஆரோக்கியம், தாய் தந்தையருக்கு மருத்துவ செலவுகள் குறைவது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். 9ஆம் இடங்கிறது உயர்கல்வி சொல்றதுனால உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள், வெளிநாடு வெளியூர் போய் படிப்பதற்குண்டான வாய்ப்புகள், நல்ல குரு அமைஞ்சு வருவது, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு நண்பர்கள் மூலமாகவோ ஒரு குருநாதர்கள் மூலமாக ஒரு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க புதன் பகவான். இந்த புதனை குரு பார்த்து விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள், குல தெய்வத்தினுடைய அனுகிரகம்,
குடும்ப ஒற்றுமை. ரொம்ப வருஷமா குலதெய்வம் தெரியாம இருக்கு, குலதெய்வம் தெரிஞ்சும் எங்களால் வழிபாடு பண்ண முடியல, குலதெய்வ கோயிலுக்கு போனாலே பிரச்சனையா இருக்குது, என்ன பிரச்சனைனே தெரியல அப்படின்னு நிறைய குலதெய்வம் சார்ந்த குறைகள் இருந்தால் நிச்சயமாக இந்த புதனை குரு பார்த்து விட்டால், இந்த குருவை தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருடம் குல தெய்வம் உங்க வீட்டுல வாசம் பண்ணும். குல தெய்வத்தோடைய அனுகிரகம் கிடைக்கும். குல தெய்வம் தோஷம் விலகி அது யோகமாக மாறும். குடும்பத்துல குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள், குடும்ப ஒற்றுமை, அதிர்ஷ்டங்கள் பெறுகிறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இந்த குரு புதனை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல. அப்ப அவரே 8ஆம் அதிபதி ஆகிறாரு இல்லையா, அப்ப திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள், விபரீத ராஜ யோகங்கள், பினாமி பணம், பிளாக் மணி வர்றது, ஷேர் மார்க்கெட் மூலமாக சிறிய உழைப்பு மூலமாக பெரும் பணம் வர்றது, இதெல்லாம் 8ஆம் இடம் தான். அப்ப இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் இந்த குரு புதன் சேர்க்கை அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அடுத்தது பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த ஸ்டார்ட் போட்டுக்கக்கூடிய கட்டத்துல எங்க இருந்தாலும் சரி நிச்சயமாக திருமணம் நடந்தே தீரும். எதிர்பார்த்தபடி எதிர்பார்த்த வரன், நீங்க நினைத்து பார்க்கிறத விட நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. கண்டிப்பா திருமணம் நடந்தே தீரும். பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் கூட அதுல இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் எல்லாமே விலகி புதிய கிளைகளோ புதிய பிரான்ச்சஸோ அதுல இருந்து ஒரு புதிய புதிய வளர்ச்சிகள் அப்படிங்கிறது உங்க தொழில் ரீதியாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது. 7ஆம் இடங்கிறது வியாபாரம்னு சொல்றோம். அப்ப வியாபாரத்துல நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், அதீத பண வரவுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். இது எல்லாமே ஜாதகத்துல தசாபுத்தி படி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. தசாபுத்தி கூட நல்லா இருந்தா நான் சொல்வதை விட 200 மடங்கு கூட உங்களுக்கு ஜாதகத்துல பலன் கிடைப்பதற்கு, நல்ல பலன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிதியை சரணம்.